கர்த்தருடைய ஜனங்களே, இன்றைக்கு அடிச்சுவடுகளில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் கடன்கள் எல்லாம் மறையும். எவ்வளோ பெரிய கடன்களோ எனக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும். இப்போ உபாகமம் 28:12 வசனத்தில், நீங்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். இது எப்படிங்க நம்ப முடியுதா? அப்படி சில வார்த்தை வருதில்ல, உங்களுக்கு மனசில் தோணுதில்ல? தோணும். இப்போ அநேகருக்கு வீடு வாங்கிடுவோம், வீடு கட்டுறதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு பணம் இல்லை. பைக்கு காரு வாங்கிடுவோம், ஏதோ ஒரு இடத்துல திணறுவோம். இடத்துல பத்திரத்தை வச்சு கடன் வாங்கியிருக்கீங்க. அப்படியே அது வட்டி கொடுக்க முடியாதபடி ஏறி 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 பல பிரச்சனைகளை கொண்டு வந்துருச்சு. உங்களை சுற்றி இப்போது ஏதோ ஒரு பிரச்சனைகள், அந்த கடன்கள் அதிகரித்து தூக்கமே வராது. சில நேரங்களில் பரண்டு படுத்துட்டு இருப்பீங்க. ஐயோ, இவ்வளோ கடன் நான் எப்படி அடைக்க போகிறேன்? இப்படி நினச்சி அந்த பாரத்திலேயே ஹார்ட் அட்டாக் கூட வந்துடும். வேண்டாம், அதெல்லாம் எடுத்துருங்க. அப்படி லகுவாக்குங்க. நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, லகுவாக்குவேன் ஆண்டவருடைய நாமத்தினால, லகுவாக்குங்க. இது வாக்கு தத்தத்தின் வார்த்தை. வேதாகமத்தில் உபாகமம் 28வது அதிகாரத்தில் 1-14 வசனங்களை படிக்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். பட்டணமானாலும் சரி, கிராமமானாலும் சரி, போக்கில் வரத்திலும் ஆசீர்வாதம் உண்டு. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். கைட்டு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் வலது புறம் இடது புறம் சாயாமல் அந்த விசுவாசிலே இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றார், உங்களை வாளாக்காதபடி தலையாக்குவார். சில நேரங்களில் சில தேசங்களே வளர்கிற தேசங்களுக்கு கடன் கொடுக்குது. அதே நேரத்தில் கடன்களை வாங்கிறதுக்கும் பல முயற்சிகள் எடுப்பாங்க. இப்போ நமக்கு சாதாரண குடும்பம், சின்ன சின்ன வீடுகள் இருக்கும், அல்லது பெரிய வீடாக இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், பல கோடீஸ்வரனாக நீங்கள் இருப்பீங்க, ஆனாலும் கடன்கள் இருக்கும். இப்போ இதை மாற்றுவதற்கு என்ன வழி? எந்த இடத்துல தவறுங்கிறத பாருங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில், தன்னுடைய கையில் இருந்த கோடாளி தண்ணி யோர்தான் நதியில் விழுந்த உடனே, ஐயோடு நான் கடனாக வாங்கிட்டு வந்தேனேன்னு தீர்க்கதரிசி கத்துனார். அந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரன் கத்தும்போது எலிசா அங்கேருந்து வந்து, எந்த இடத்த காட்டு, எங்கே உனக்கு ஸ்கிப் ஆச்சு, எப்படி விழுந்துச்சு? அந்த இடத்துல ஒரு மரக்கிளையை வெட்டி போட்டார். அப்படியே இரும்பு தண்ணீரில் மிதங்குச்சு. இப்போது கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் எந்த இடத்துல ஸ்கிப் ஆனீங்க? யார் இடத்துல போய் கையெழுத்து போட்டு மாட்டிட்டீங்க? மற்றவங்களுக்கு ஷூரிட்டி போட்டதுனால கடன் ஆகிட்டீங்களா? அல்லது அப்பா அம்மா வைத்துட்டு போன கடனை அடைக்க முடியாது அப்படி தவிக்கிறீங்களா? அல்லது பேங்க்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சு, ஒரு ஆட்டோ தான் வாங்கியிருப்போம், ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்போம், கஷ்டப்பட்டு உழைப்போம், அதில் கடனாளி ஆகிடுவீங்க. இன்னொரு ஆலோசனை உங்களுக்கு, ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு குடிக்காதீங்க. குடிப்பழக்கத்தினால எவ்வளோ பணம் பிரியமாயிருச்சு. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வேணும் பிரதர், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வேணும். கார் வச்சு நீங்கள் ஓட்டுறீங்க, டாக்ஸி, டீபோர்டு வண்டி, ஆனால் கடன்கள், அது ஏன் நீங்கள் குடிப்பீங்க? அந்த மாதிரி குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகுங்க. சில நேரங்களில் நம்மை மீறி அகலக்கால் வைப்போம், அகலக்கால் வைத்துட்டு அப்புறம் பாடுபடுவோம், அதிலிருந்து விடுதலை ஆகுங்க. இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மரக்கிளை, அவரை எப்படிங்க வெட்டி போடுறதுன்னு நினைக்காதீங்க. சிலுவையில் உங்களுடைய பாரத்தை எல்லாம் சொல்லுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. கூப்பிட்டு ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? கைப்பிடி மாவை விருத்தி ஆக்கின கர்த்தர் சாப்பிட்டு செத்து போயிடலான்னு நினைக்கிற நேரத்தில் எலியாவை அனுப்பி முதலிடம் கர்த்தருக்கு அவள் செலுத்தினதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தது. பஞ்சகாலம் முடிய மாவு பெருகிட்டே இருந்துச்சு. கர்த்தர் மட்டும் சூப்பர் நேச்சுரலாக
மிரக்கல் செய்யும் பொழுது நாளைக்கு நேரத்தில் எலிசா தீர்க்கதரிசி சொன்னார். இந்த வார்த்தையை கேட்குற இந்நேரம், நாளைக்கு நேரம் அற்புதம் நடந்திருக்கும். ஒரு மிரக்கல் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது நடந்துருப்பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, துதிங்க. ஆண்டவரே, நான் கடனாளியாக மாறிட்டேன், ஆனால் இப்போது கர்த்தரை தேடி வந்திருக்கிறேன், அப்படியே பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இருளிலிருந்து வெளிச்சத்தை உருவாக்கினவரும் நீர்தான், வானத்தின் மதகுகளை திறந்து கொட்ட வைத்தவரும் நீர்தான், ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து கொடுக்கிறவரும் நீர்தான். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய கரங்களில் இருக்கிறது ஆசீர்வாதமாய் மாறட்டும். புது புது பிளானை தாங்க, பொருளாதார உயர்வை கொடுங்க. எந்த பாடத்தை படித்தாலும் அதில் வெற்றி எடுக்கணும். பெரிய அதிகாரியாக நீங்கள் மாட்ட போறீங்க. ப்ரமோஷன் உம்மிடத்திலிருந்து வருகிறது. அந்த பதவி உயர்வை கொடுங்க. இப்பொழுதே, இந்த நிமிஷமே என் ஜனங்களுக்கு அற்புதம் நடந்து அவள் சாட்சியாய் மாறட்டும். இப்போ ஜெபிக்கிற நேரத்திலேயே பல கோடிகளுக்கும் பல லட்சங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கடனாளி ஆயிட்டீங்கல்ல, அது மறையும்னு சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆமேன், ஆமேன், ஆமேன்.